உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஃபேக்ட்ரி இருக்குது, ஷோரூம் இருக்குது. இங்கே வந்து 63 விதமான வீடர் இருக்குது. விவசாயத்துக்கு தேவையான மேக்சிமம் பொருள் மெஷினரிஸ் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்து ஓட்டுற வீடர் எல்லாத்தையுமே உட்காந்து ஓட்டுறதா மாற்றின்னு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாடல் நம்ம உட்காந்து ஓட்டுறதா மாற்றிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீடர் 7 HP பெட்ரோல் வீடர் மாற்றி இருக்கிறோம். ஏற்கனவே அது நிறைய போயிட்டு இருக்கு. டீசல் வந்து 9 HP வீடர் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வீடர் வந்து 195 DS வீடரை வந்து நம்ம 7 HPக்கு இதை வந்து அக்ரிகாட்டாக மாற்றிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 பிளேடு போட்டு உட்காந்து ஓட்டிக்கலாம், உட்காந்து எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுன்றதை நான் சொல்லிடுறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம அந்த பிளேட் செட் எங்கே எடுத்துகிட்டு போகிறது எதுவும் இடம் இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இதில் பின்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று கொடுக்குறோம். அதில் வந்து அந்த பிளேட் செட்டை மாட்டி நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே போயிடலாம். வீட்டிலேருந்து காட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம். தேவைப்பட்ட ஒரு ட்ராலி வந்து மாட்டினீங்கன்னாக்கா அதில் பொருள் வந்து ஒரு 1/2 டன் கூட போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் என்னென்னலாம் வேலையெல்லாம் பண்ண முடியும்ன்றதை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு உழவுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில், இல்லைன்னா ட்ரை லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த உழவு பண்ண முடியும். அதை வந்து நம்ம சாதாரணமாக 32 பிளேடு போட்டு உழவு பண்ண முடியும். சேத்து உழவுன்னு சொல்லுவாங்க, தொழி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில். அந்த வேலையும் பண்ண முடியும். அது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சால் மட்டும் நீங்கள் பிளேட் செட்டை போட்டு ஓட்டிக்கணும். அதுக்கப்புறமா கேஜ் வீல் இருக்குது, அதுக்கு அந்த கேஜ் வீலை போட்டு ஓட்டணும். இதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த என்னது வீல் போய் சேத்துல போய் மாட்டிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க. மாட்டில் நாங்கள் ஓட்டி பார்த்துட்டோம், நல்லா ஓட்டியிருக்காங்க, ஏற்கனவே உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வீடியோ நாங்கள் இதில் மேலே போடுறோம், அதை பாருங்கள். சேத்துல போய் மாட்டாது, ஓடும். அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்பேர்ஸ் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸ்பேர்ஸும் கிடைக்கும். இது வீடர் தான். இது வீடருக்கு உண்டான ஸ்பேர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் கேரண்டி தருவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது 1 இயருக்கு கேரண்டி தரோம். இப்போ நாங்கள் 6 months தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 1 இயராக கொடுக்குறோம். 1 இயருக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு தான். நீங்கள் பண்ணுற தப்புக்கெலாம் வந்து வராது, அதில் கவர் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன வேலை பண்ண முடியுன்றதை நான் சொல்லிடுறேன். உழவு ஓட்டுறது, சேத்து உழவு ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த HDP இப்போ PTO ஷாப்பில் HDP பம்ப் மாட்டிங்கன்னா மருந்து அடிக்கலாம். இதில் வந்து வாட்டர் பம்பு மாட்டினா தண்ணி இறைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஆகர் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஆகர் அட்டாச்மெண்ட் போட்டிங்கன்னா ஆகர் போட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி தூரத்துக்கு இந்த பக்கமாக ட்ராவல் போய் ஆகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம். உயரம் புல் அதிகமான உயரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா லான் மூவர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. PTO ஷாப்பில் மாட்டுறது, இதில் மாட்டுறது. அந்த அட்டாச்மெண்ட்டை போட்டும் நீங்கள் வந்து பில்லு இருந்ததுன்னா பில்லை போட்டு அடித்து தம்சம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பில்லு எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரோட்டோவேட்டர் போட்டு ஓட்டலாம். இதில் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க பெரும்பாலும், ரோட்டோவேட்டர் போட்டு ஓட்டும்போது புல் சுற்றிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அதான் அந்த லான் மூவரை போட்டு ஒரு வாட்டி ஓட்டிட்டிங்கன்னா அந்த புல் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுரும், சுகலாகி போட்டுரும். அது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி லேசாக விட்டுட்டு அதுக்கப்புறமா உழவு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோட்டோவேட்டரில் மாட்டுற பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் ட்ரில்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதை மாட்டிட்டு நீங்கள் விதை போடுற வேலை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அக்ரிகாட்டை கழட்டிட்டு சாதா வீடரை மாற்றி வட்டப்பாத்தியும் போட முடியும். அதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் 2 அட்டாச்மெண்ட் இருக்குது. அது வட்டப்பாத்தியும் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர், நெல் அறுக்கிறது, தட்டை அறுக்கிறது, அந்த மாதிரி வேலைக்கு வேணும்னா ரீப்பர் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. அதை மாட்டியும் ரீப்பரும் மாட்டி நீங்கள் அறுக்கிற வேலையும் பண்ணிக்க முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உங்களுக்கு ஏதாவது வெயில் அதிகமாக இருக்குது, எனக்கு கொடை போட்டு தாங்கன்னு சொன்னாலும் அதுக்குமே அந்த டிராக்டர் மாதிரியே டாப் ஒன்று இருக்குது, அதுவுமே போட்டு தரோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நடக்க முடியல, ஆள் கிடைக்கலன்ற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வீடராக நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 வீடர் இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். எல்லா வீடருமே நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இது தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு மேலே தெரியல, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ட்ரைனிங் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்கள் டெக்னீஷியன் அனுப்புகிறோம். அதுக்கு வந்து சார்ஜ் ஆகும். உங்களுக்கு அங்கே உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் தேவைப்படுறவங்க அது மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை நானே வந்து எனக்கு ஃப்ரீ தான் இருக்கிறேன், நான் வந்து உங்கள் இடத்துலேயே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கேயே நீங்கள் வந்து பின்னாடி நம்ம டெமோ வண்டி இருக்குது, இங்கே பின்னாடியே இடம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஓட்டி நல்லா ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குது, உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பணம் கட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் இடத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். இங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் புக் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு போய் புக் பண்ணுவோம். அங்கே அந்த புக்கிங் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் இடத்துக்கு வர சார்ஜ் மட்டும் நீங்கள் அங்கே கட்டி எடுத்துக்கினா போதும். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.